மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் மகாநதி சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசுபதி எடுத்துட்டானே சொல்லி அவங்க அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உன்னை எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இது நம்ம அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் சத்தியம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து கண்டிப்பாக அந்த வீட்டை மீட்டு எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே சத்தியம் பண்ணுறாங்க. இதுதான் மகாநதி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வர வர மகாநதி பார்த்தீங்கன்னா அந்தளவு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். விஜய் கொஞ்ச நாளாகவே காட்டுறதில்லை, இதைத்தான் காட்டியிருக்காங்க. இப்போ 2 பேரையும் சேர்த்து வைக்காமல் எதுக்கு தேவையில்லாமல் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வருத்தமாக இருக்காங்க. இதுக்கடுத்து சின்ன மருமகள் அப்படின்னு தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். தமிழ்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பாட்டி கேட்குறாங்க, நீங்கள் 2 சேர்ந்து வாழ முடியுமா கேட்டாங்க. என்னால் அவர்களெல்லாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தமிழ் சொல்லிடுறா. உடனே சேதுகிட்ட போய் கேட்குறாங்க பாட்டி, என்னாலேயும் சேர்ந்து வாழ முடியாது. உடனே இதுக்கு ஒரே ஒரு முடிவு அப்படி தான் அப்படி சொல்லி நேராக போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாட்டி இறந்தது காட்டுறாங்க. எல்லோரும் கொட்டு போட்டு டான்ஸ் ஆடி அதை காட்டுறாங்க. உடனே பாட்டி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நேராக இந்த மாமா கிட்ட பேசுகிறாரு. இதெல்லாம் சேது அவனும் சேது தமிழும் கண்டிப்பாக சேரணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன், உனக்கு தெரியுதில்ல அப்படி சொல்லி ஒரு லெட்டரில் எழுதி வச்சிடுறாங்க. என்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னா தமிழும் சேதும் சேர்ந்து வாழணும் அப்படி சொல்லி லெட்டரில் எழுதி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பாட்டி இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க. பாட்டி ஆனால் என்ன பண்ண போகிறாங்க தெரியல, வேறு எங்காவது ஒளிவாக ஒளிவு மறைவாக பார்த்திங்கன்னா வாழ போகிறாங்களா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த டிஆர்பி ரேட்டில் நல்லபடியாக இருக்குது. இதுக்கடுத்து சக்திவேல் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சக்திவேல் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சக்தி பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ரேஷன் கடையில் நிறைய வேண்டாலாம் நிறைய அரிசியெல்லாம் பைக்கிருக்காங்க. யாரோ ரேஷன் அரிசி பைக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தலாம் தென்னரசுன்னு சொல்லுது. உடனே அவங்களுக்குள்ளே எங்கெங்கே பைக்கினாங்களோ அங்கே போய் தென்னரசை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உன்னை சும்மா விடமாட்டேன், வேணும்னே பழி வாங்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு கத்திக்கிட்டே போகிறான். அதுக்கு சக்தி ஜெயிக்க போகிறாங்களா இல்லை தென்னரசு ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஏமாற்றி தன்னோட வீடை வாங்கிட்டா அப்படிங்கிறத இவங்கெல்லாம் கோபமாக இருக்காங்க. இதைத்தான் இப்போ காட்டுறாங்க. பாண்டியசோர் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாண்டியசோர் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கோமதி எல்லாருமா சேர்ந்து சரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தை எப்படி வளர்ச்சி அடையுது பார்க்கலாம் சொல்லி போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்துட்டு டாக்டர் அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சொல்கிறாங்க, இது குழந்தையே இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டே ஆகலை சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்த உடனே பெருசாக சரவணன் கோவப்படுறான், நீயும் உன் குடும்பம் தான் கைதேர்ந்த பொய் சொல்கிறத, நீ வேறுனே பொய் சொல்லியிருக்கேல்ல, இப்போ குழந்தை உண்டான இதில் தான் பொய் சொல்லணும், உங்கள் குடும்பத்துக்கெலாம் தெரியாதா, போய் படிப்பில் பொய் சொன்னேன், எம்ஏ படிச்சிருக்கேன்னு இப்போ கடைசியாக குழந்தை உண்டானதானே பொய் சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லி கோவப்படுறேன். நான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொய் சொல்லலை அப்படி சொல்கிறாங்க. கதறி அழுதிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் இருந்தால் பொய் சொன்னதுனால வசமாக மாட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொய் சொல்லலை, ஆனால் ஏதோ தவறானதால் சரவணன் சரி அப்படி சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது தெரியல. அடுத்து சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி ஒரு வழியாக கிறிஸை வேறொரு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. உடனே கதறி எழுறான், நான் இல்லை இந்த ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படி சொல்லி அதுமாரி அவன் இருக்க வேண்டாம் சொல்லி ஹாஸ்டல்லையும் சேர்த்துட்டாங்க. நான் அப்பப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்டல்லையும் அவனை விட்டுட்டு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனா என்னாச்சுன்னே தெரில, அவங்க அம்மாவை நினச்சா எனக்கு மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோட்டில் அவங்க ரோகிணியோட அம்மா போயிடுறாங்க. ஓடி போய் அம்மா என்னாச்சும்மா, கிறிஸு இங்கே போனால் அவள் இது எங்கே போனால் சொல்கிறாங்க. அவங்க அம்மா எந்த பதிலும் சொல்லாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தாங்க இவங்களுக்கு எந்த சமயம் இதுவும் கிடையாது, அவங்களும் இவங்களை கண்டு விட தேவையில்லாமல் மீனா முத்து பார்த்தீங்கன்னா வம்ப விலைக்கு வாங்குறாங்க சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் யாருக்குமே நம்ம அப்படியே உதவியே செய்யக்கூடாது, நல்லதுக்கு செஞ்சாலே காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க தான் வழியே போகிறாங்களே தவிர அந்த அம்மா எப்படி போனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது தெரியல. அது மகளே மருமகளே அப்படிங்கிற சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் சேது ஒரு தேல் கொட்டிடுச்சு, கதறி துடிச்சு வைக்க உடனே ஓடி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹீரோ புதுசாக அந்த ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வீட்டில் விடுறாரு. உன் பேர் என்னங்கிற, என் பேர் சின்ன தம்பி அப்படிங்கிற, நான் வேலை தாடி வெளியூர்லேருந்து வந்தேன் அப்படி சொல்லி சரிம்மா நான் வரேங்கிறேன், இனிமேல் நீ எங்கள் வீட்டில் தான் வேலை செய்ய, நிஜமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எனக்கு வேலையை, ஆமாம் இனிமேல் இந்த வீட்டில் தான் நீ வேலை பண்ண போகிற அப்படின்னு சொல்லி உடனே சின்ன தம்பிக்கு தன்னோட வீட்டில் வேலை கொடுத்துட்றாங்க. உடனே சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கார். இதுக்கப்புறம் என்னென்ன எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.